அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முருக பக்தர்கள் மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியமான தலைவர் வந்தாரு. ஒரு முக்கிய கட்சியோட தலைவர் அவரு. அவர் வந்தோடனே அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு அக்கா எனக்கு செல்ஃபி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெத்தியில இருக்கக்கூடிய திருநீரை அழைச்சிட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், அதே தலைவர் எலெக்ஷனுக்கு நம்ம கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்க வருவாரு, அப்ப நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அத தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க, நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள். அண்ணாமலை அவர்கள் இதை பேசின உடனே அடுத்த நாளே திருமாவளவன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இவர் எதுக்கிட்ட விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்போ வேர்வையை தான் துடைச்சேன், திருநீரை துடைக்கல அப்படின்னு திருமாவளவன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். திருமாவளவன் வேர்வை தொடச்சேங்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் திருநீரை தொடச்சாருன்னு சொல்றாரு. எது உண்மைன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது திருமாவளவன் திருநீரை தான் தொடச்சிருக்காரு. திருநீரை தான் தொடச்சிருக்கீங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவ்வளவு பெரிய ஆதாரம் வந்த பிறகும் நீங்க வேர்வை நான் வேர்வையை தான் தொடச்சேன்னு சொல்றீங்களே, என்ன நாங்களாம் முட்டாளா இல்ல இந்துக்கள்லாம் முட்டாள்னு நினைச்சீங்களா? அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசல அப்படின்னா இதை திட்டமிட்டு நீங்க மறைச்சிருப்பீங்க. இந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காது. திருநீர் அழைச்சிட்டு எதுக்கு சார் விளக்கம் கொடுக்குறீங்க? அழிச்சேனா ஆமா அழிச்சேன்னு சொல்லிட்டு போங்க, இந்து மத எதிர்ப்பாளர் நானு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே, அசிங்கமான சிலைகள் இருக்கக்கூடியதுதான் கோவில்கள் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கீங்களே, அதே மாதிரி இப்பவும் சொல்லிட்டு போங்க. ஏன் தோல்வி பயமா? இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்துக்களை நாங்க ஜாதி ரீதியா பிரிச்சு வச்சிருக்கோம், அவங்கள ஒண்ணு சேர விடாம வச்சிருக்கோம். இந்த பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி ரீதியா பிரிந்து கிடக்கின்ற இந்துக்களை ஒண்ணு சேர்க்குது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை கண்டிப்பா செய்து கொண்டே இருப்போம். இந்துக்கள் எழுச்சி விரைவில் உண்டாகும். விரைவில் உங்க கூட்டணி தோல்வியை தழுவும். அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.